குட், வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ஆமா, இந்த பொண்ணு யாரு? மேடம், இவ என்னோட தங்கச்சி. காலேஜ்ல படிக்கிறா. பேரு தமிழினி. வணக்கம்மா. அழகான பேரு. தமிழ் உங்ககிட்ட தான் உயிரோட இருக்கு. யாழினி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்க மேடம். இருந்த டென்ஷன்ல நான் மறந்துட்டேன். என்ன விஷயம்? அந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்ட செல்விய ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிடல் கொண்டு வந்தீங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது யாரு? டாக்டர், நான் தான் பண்ணேன். நீயா? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எங்க நாட்டோட போர் சூழல்ல இடம்பெயரும் போது 2 வருஷம் ஒரு டாக்டர் கிட்ட ஹெல்ப்பரா இருந்தேன். அவங்க தான் இது எல்லாத்தையும் எனக்கு கத்து கொடுத்தாங்க. நானும் அங்க ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, அப்படியா? அது மட்டும் இல்ல டாக்டர், எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில பாம்பு பிளாஸ்ட் ஆன இடத்துல ஒரு கர்ப்பிணி பொண்ணுக்கு நான் தனி ஒருத்தியா இருந்து பிரசவம்லாம் கூட பாத்திருக்கேன். நீ சொல்றத கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? ஆமா, நீ இப்ப என்ன பண்ற? எங்க அத்தையோட ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். எதுக்குமா ஹோட்டல்ல வேலை பாக்குற? பேசாம என்னோட ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் வேலைக்கு வந்துடுறியா? பதில் சொல்லுமா. மேடம், நீங்களே கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருப்பேனா? எனக்கும் இன்னொரு வேலை இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். நான் கண்டிப்பா வரேன் மேடம். நிச்சயமா வரணும். உனக்காக எங்க ஹாஸ்பிட்டல் கதவு திறந்தே இருக்கும். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா நான் வரேன். சரிம்மா. செல்வி, உடம்ப நல்லபடியா பாத்துக்கோ. உடம்பு சரியாகணும். அதுக்கு முதல்ல உன் மனசை சரி பண்ணணும். மனசை சரிப்படுத்துவியா? குட். சரி, உடம்ப பாத்துக்கோ. நான் வரேன். என்ன? போயிட்டு வரேன் யாழினி. ஓகே டாக்டர். என்ன ஏட்டியா, வண்டி எல்லாம் இல்லையா? நடந்தா கூட்டு போக போறீங்க? ஏய் வாப்பா, நீ கேட்ட கேட்டுக்கு 4 வண்டியும் 40 போலீஸும் வருவாங்களோ? பக்கத்துல தான் பஸ் ஸ்டாண்டு, அங்க இருந்து பஸ்ல போறோம். ஏட்டையா, அப்ப என் கேஸ் பெரிய கேஸ் இல்லல்ல? கோர்ட்ல என்ன விடுதலை செஞ்சிருவாங்கல்ல? நீ என்ன ஆயுதம் கடத்தினியா இல்ல போதை மருந்து கடத்தினியா? சட்டவிரோதமா அந்த நாட்டுக்கு வந்திருக்க. முன்னாடியெல்லாம் அகதிகள் முகாமுக்கு அனுப்புவாங்க, இப்ப இப்படி பண்றாங்க. அப்போ சட்டவிரோதமா இங்க வந்ததுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க ஏட்டையா? தெரியலப்பா. என்ன ஏட்டையா, சட்ட ஒழுங்க பாதுகாக்கிற உங்களுக்கே சட்டம் தெரியலையா? நீ இப்ப பேசாம வரியா என்ன? வா. ஏய் ஏய், நல்லா தானே வந்த, இப்ப என்னாச்சு? என்னன்னு தெரியல ஏட்டையா, வயிறு வலிக்குது. ஏட்டையா, இவன் ஏதோ திட்டம் போறான், இவனை நம்பாதீங்க. ஏய், நல்ல பையன்பா, நம்ம பையன். இவர் எதுக்கு ஏட்டையா கூட்டு வந்தீங்க? வாயை உடைச்சிருவேன். எந்திரா, எந்திர. சரி வா. வாடா. ஏட்டையா, ஏட்டையா முடியல ஏட்டையா, வலிக்குது ஏட்டையா. ஏட்டையா, திடீர்னு வலிக்குதுன்னு சொல்றல. ஏன்பா காலையில போலையா? காலையில போனதுதான். இந்த முகாம்ல என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல, ரொம்ப வலிக்குது ஏட்டையா. யோ, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கேயா? அங்கதான் டாய்லெட் இருக்கு, அங்க போய் கிளியர் பண்ணிக்க. இல்ல ஏட்டையா, முடியல ஏட்டையா. ஏட்டையா, ரொம்ப வலிக்குது ஏட்டையா. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்க, அங்க போய் சரி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் தாங்காது ஏட்டையா, ரொம்ப வலிக்குது ஏட்டையா. ரோட்டோரமா போயிட்டு வந்துடுறேன். ஏன்பா, நான் உன் கூட எல்லாம் வர வேண்டாமா? கொஞ்சம் சிரிச்சு பேசினா ரொம்ப ஓவரா தான் பண்ற நீ. ஏட்டையா, சத்தியமா சொல்றேன் ஏட்டையா, வலிக்குது ஏட்டையா, பொய்யா சொல்ல போறேன். யோ, என்னையா இவன், என்ன பண்ணலாம்? நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க ஏட்டையா. ஏய், போனமா வந்தமான்னு இருக்கணும். 2 நிமிஷம் தான், கோர்ட்டுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் போயிட்டு வா. போ. சரி ஏட்டையா. என்னையா ஆமா சார், பெரிய தலைவலி பண்றானே. கெட்டு உயிரை வாங்குறேன்.
என்னய்யா இவ்வளவு நேரம் ஆகுது? என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வாயா. சட்டுன்னு போய் பாரு. ஏட்டியா ஏட்டியா என்னய்யா? ஆளை காணோம் ஏட்டியா. யோ, ஓடிட்டான் ஏட்டியா. என்னய்யா சொல்ற? வாயா. யோ, இந்த பக்கம் பாத்தியாயா? பாத்துறியா? எங்குமே இல்ல. யோ, எங்கேயா போயிருப்பான்? யோ, வாயா, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். யோ, அதான் ஓடுறான் பாரு, அவன் தானே? ஆமா 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 வாயா, வாங்க வாயா, வாங்க. வாயா. செல்வி வீட்டுக்குள்ளேயே இருக்காளடா, அதான் பழசே நினைச்சிட்டு இருக்கா. அவளை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வா. அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குல்ல. சரிக்கா. அண்ணே, அண்ணிய வெளியே கூட்டிட்டு போறதெல்லாம் சரி. நடந்ததை பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. இனி வாழப்போற வாழ்க்கைய பத்தி பேசு, சரியா? ம், சரி. செல்வா, டா, இதில் 5000 ரூபா பணம் இருக்கு. இதில் ஹார்லிக்ஸ் பணம்லாம் இருக்கு. எல்லாத்தையும் செல்விட்ட கொடு. அதெல்லாம் ஒன்று வேணாம். டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா, எதுக்குடா வேணாங்கிற? செல்வி இருக்க மனநிலை இதெல்லாம் கொடுத்துன்னு வச்சுக்கவேன், ஏற்றுக்க மாட்டான். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். டேய், அவ தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றானா, நீயும் ஏன்டா அப்படி பண்ற? நான் போய் கொடுத்தா என்கிட்ட சண்டைக்கு வருவா. அதனால தான் உன்கிட்ட கொடுக்குறேன். எடுத்துட்டு போய் கொடுறா. வேண்டாம் மச்சான், எனக்கு வாங்கி கொடுக்க தெரியும், நீ இதை கொண்டு போ. யாழ்னி, செல்வா இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கான். நீயாவது என்ன புரிஞ்சுக்க. செல்வியோட அண்ணன் நம்மளை நம்பி தான் விட்டுட்டு போனான். ஆனா நம்மளால செல்வியை பாதுகாக்க தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ வாழ்க்கை பாழாகிறதுக்கு நாமளும் காரணமாயிட்டோம். இன்னும் அவளை யாரோன்னு என்னால் நினைக்க முடியாது. என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, அவளை எனக்கு உறவுதான். அது அவ தான் புரிஞ்சுக்கல. நீங்களாவது சொல்லி புரிய வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் என்னை ஒதுக்கி வைக்க தான் பார்க்குறீங்க. உங்களோட தான் நானும். நீங்க எல்லாரும் என்ன பகைச்சிட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? நீ எதுக்குடா இங்க வந்த? நீ குடுக்கிற பணத்துக்கும் ஹார்லிக்ஸ்க்கும் மயங்கறால் நான் இல்ல. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. மரியாதையா இங்க இருந்து போயிரு. இல்ல மானங்கெட்ட கேள்வி கேட்டுறேன் நான் ஏதாவது. செல்வி, என்ன புரிஞ்சுக்க செல்வி. உன்னை நான் எதுக்குடா புரிஞ்சுக்கணும்? உனக்கு எனக்கு என்னடா இருக்கு? செல்வி, கொஞ்சம் பேசாம இரு. நிரஞ்சன், அவதான் உன்னை புரிஞ்சுக்கல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப இங்கே வர? முதல்ல இங்கிருந்து போ. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீங்க எல்லாரும் என்ன ஒதுக்குறீங்களா? ஒதுக்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் நல்லவன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்ப நீங்க எல்லாரும் வருத்தப்பட தான் போறீங்க. வரண்டா செல்வா. என்ன செல்வி, அவங்கள புரிஞ்சுக்காம பேசுற? நீ தான் அவனை புரிஞ்சுக்கல. அவன் கையில கட்டுக்கட்டா பணம் இருக்கு. அவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது அவனுக்கு? பின்ன என்ன, கொள்ளடிச்சான்னு சொல்றியா? சந்தேகமே இல்ல, அவன் கொல்லதான் அடிச்சிருக்கான். என்ன சொல்ற செல்வி? ஆமா செல்வா, எனக்கும் அவன் மேல சந்தேகம் இருக்குடா. நான் ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போலீஸ் அங்க வந்து இளங்கோ கிட்ட போட்டோ காட்டி விசாரிச்சாங்க.
ஏடிஎம்ல கொள்ளடிச்சவங்கள தெரியுமான்னு கேட்டாங்க. அப்போ போலீஸ் வச்சிருந்த போட்டோவை நான் பார்த்தேன். அதுல ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் தான். அவனோட ஹைட்டு, வெயிட்டு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே நிரஞ்சன் மாதிரி இருந்துச்சுடா. ஒருவேளை இவனா இருக்குமோ என்னமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குடா. சந்தேகம்லாம் வேணாக்கா, செஞ்சது இவன் தான். கூடிய சீக்கிரமே போலீஸ்காரங்க என்கவுண்டர்ல போட்டு இவனை கொல்ல போறாங்கக்கா. செல்வி, எதுவுமே தீர்க்கமா தெரியாம பேசாத. தெரிஞ்சுதான் நான் சொல்றேன் செல்வா. அக்கா, பேப்பர்ல கூட ஏடிஎம் கொள்ளையர்களை பத்தி தகவல் கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் தரதா சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி அயோகனங்களை காட்டி கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும்ல. அந்த பணத்தை வச்சு தர்மானனை வெளிநாட்டுக்கு அமிச்சிடலாம்ல. தமிழ்னி, உன் புத்தியே இவ்வளவு கேவலமா போகுது. செல்வண்ணா, தப்புக்கு தான் நான் மன்னிப்பு, குற்றத்துக்கு தண்டனை தான். அவன் குற்றம் பண்ணிருக்கான், கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அவன் குற்றம் பண்ணதை நீ நேர்ல போய் பாத்தியா? அதான் அக்காவும் சொல்றாங்க, அண்ணியும் சொல்றாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இங்க பாரு, அவங்க எல்லாம் சந்தேகத்தில் தான் சொல்றாங்க. உண்மையிலே அவன் தப்பான வழியில போயிருந்தா சட்டம் அவனை தண்டிக்கட்டும். இல்லையா அந்த ஆண்டவன் தண்டிப்பான். நமக்கே தேவையில்லாத பொறுப்பு. இந்த பிரச்சனை எப்படியே விட்டுறலாம்க்கா. இத பத்திலாம் இப்ப எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம். நீ முதல்ல அவளை வெளியே கூட்டிட்டு போ. நீ ரெடியா போமா. போ, போ, நீ ready-ஆ ரெடியோடா. சீக்கிரம் போ. சரிக்கா. ஏண்டா நாய்களா, நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களாடா? ஏண்டா உங்க ஊர்ல சாக வேண்டியதுடா? ஏண்டா இங்க வந்து எங்க தாலியா இருக்கிறீங்க? சார், ஏன் சார் அடிக்கிறீங்க? நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? நீ என்ன தப்பு பண்ணியா? ஏண்டா கந்தனை பிளான் பண்ணி அனுப்புனது நீதான்டா. டேய், அவன் எங்க தப்பிச்சு போனான்னு மரியாதையா சொல்லிடு. இல்ல உன் எலும்பு அடிச்சு நொறுக்கிறவன்டா நாய. சார், கந்தன் எங்க சார் போயிட்டான்? சார், துப்பாக்கி குண்டுக்கே பயப்படாதவங்க இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டாங்க சார். விழா எலும்ப செத்துக்கு தொலைச்சிட போறாயா? அதுவும் நம்ம தெரியல தான் அது விழும். சார், எங்க போறான்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஏன் சார் இவரை போட்டு அடிக்கிறீங்க? டேய், இவனுக்கு 2 பேரும் ஒண்ணா கொஞ்சம் குசு குசு பேசுவானுங்க. இவனுக்கு தெரியாம ஓடி இருப்பான். ஓடனவரை பிடிக்காம சும்மா எங்களை போட்டு அடிக்கிறீங்க? நாங்க உண்ணாவிரதம் இருப்போம் சார். நீங்க என்ன உண்ணாவிரதம் இருக்கிறது? சாப்பாடு தண்ணி இல்லாம சாக போறீங்க. ஏட்டியா சொல்லுங்க சார். இவனுக்கு ஒரு சலுகையும் காட்டாதீங்க. பாவம் தமிழனாச்சான்னு பார்த்தா இவனுக்கு நம்ம வேலைக்கு ஆப்பு வைக்க பாக்குறானுங்க. சார், அடிச்ச மாதிரி ஹாஸ்பிடல் கூட்டு போங்க சார். அடிச்ச மாதிரி என்ன? அடிச்சே கூட்டு போறேன்டா. அடிச்சே கூட்டு போறேன்டா. அடிச்சே கூட்டு போறேன். யோ, இவங்களுக்கு பச்சை தண்ணி கூட காட்டாதீங்க. அடிக்கியா? நீ தோசை சுட்டு சாப்பிடலையா? இல்லத்த, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி நடந்ததே இல்ல. நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க அண்ணி. என்னன்னு சொல்லாம பேசுறிய ராகினி? நான் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? அண்ணி, நீங்க வரதுக்கு முன்னாடி அப்பாக்கு நான் தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி அப்பாவா சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்குவாரு. நீங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அதிசயமே நடந்துச்சு. ஏய், என்னன்னு சொல்லி தொலைடி. நீ ஏன் அவசரப்படுற? நான் உன்கிட்ட பேசினேன். அன்னிக்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். அப்பா, நானே கேக்குறேன், என்னன்னு சொல்லு. அப்பாவும் அம்மாவும் ஒரே இடத்துல இப்படி உட்காந்து சாப்பிட்டதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட். ஆமாண்டி, உங்க அப்பா உழைக்கும் போது சாப்பிட்டேன். இப்போ நானும் என் பிள்ளையும் சம்பாதிக்கிறோம். நான் ஏண்டி அந்த ஆள் பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும்? அத்தை, அவ ஏதோ தெரியாம சொல்றா, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஆமா, பக்கத்துல உட்காராம தான் 2 புள்ள பெத்தியாக்கும். ஏய், வாய பாரு வாய. அப்படியே போட்டேன்னு வெச்சுக்க. அத்தை, நல்லா பேசு. உட்கார்ந்து ஏய், சாப்பிடுங்க. ஏ ராகினி, உனக்கு இந்த வேலை? அவங்க ஒழுங்கா தானே இங்க உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீ எதுக்கு? நான் என்ன பண்ண? உண்மைய சொன்னேன். அதுக்கு அவங்க கோச்சிட்டு போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? போங்க. என்னமோ போ. பாக்கதே அப்படி.
மாமா இந்தா ஏய் எதுக்குடி? இந்த காசை வச்சுக்கிட்டு நல்ல ஒசத்தையான சரக்கா வாங்கி அடிச்சிட்டு வா. பைத்தியம் மாடி உனக்கு. நான் தெளிவா தான் இருக்கேன். நீ போய் தண்ணி அடிச்சிட்டு வா மாமா. டேய் உள்ள தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அறிவு கட்டத்தனமா பேசாத. மாமா எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். எல்லாருமே சும்மா நடிக்கிறாங்க. ஆனா நான் ஏன் உன்கிட்ட நடிக்கணும்? நீ தண்ணி அடிப்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன? இந்தா ஜாலியா போய் தண்ணி அடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வா போ. ஏய் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? போ, உள்ள உங்க அம்மா இருக்கா, போ. எங்க அம்மானா எனக்கு என்ன பயமா? இங்க பாரு, இந்த சொத்து நகை எல்லாம் எனக்கு தான். இந்தா 200 ரூபாய் வச்சுக்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வா. பாய். ஏய் இந்த ஏய் துளசி, வரேங்க. அங்க வை. ஏங்க இந்த உடம்பு கொஞ்சம் குறைச்சா என்ன? ஏன் உனக்கு என்ன? இல்ல, உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, அதனால தான் சொல்றேன். வரும்போது பார்த்துக்கலாம். எங்கே குறைக்கணும் தான் நினைக்கிறேன். நான் சாப்பிட உட்காரும்போது கம்மியாக சாப்பிடணும் தான் உட்காருவேன். ஆனால் கைப்பக்கம் இருக்கு தெரியுமா, அதான் நிறைய சாப்பிட்றேன். உங்க அம்மா விடவே நான் நல்லா சமைச்சிட போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, குடிய நிறுத்தினா எல்லாம் சரியாயிடும். ம் முன்ன மாதிரி நீ இல்லை துளசி, ரொம்பவே மாறிட்ட. இல்லைங்க, நான் தான் இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்படியா? என்ன புரிஞ்சுக்கிட்ட? நிஜமாவே புரிஞ்சுக்கிட்டேங்க. அதான் என்னன்னு கேட்டேன். அது மாமா. என்னன்னு சொல்லு, பயப்படாத, மாமனா தானே சொல்ற, சொல்லு. இல்ல, அது எல்லாரும் என்ன மலடி மலடின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் அதுக்கு என்ன இப்போ? இல்ல, என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்கன்னா நமக்கு குழந்தை பிறக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எதுக்கு ஆஸ்பத்திரி அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்க? ஆஸ்பத்திரி போனால் லட்ச லட்சமாக பணம் தான் செலவாகும். ஏங்க அதனால என்ன? அதனால நான் யாழ்னியை கட்டிக்க வேணாம், வரிசையாக பிள்ளையாக பெற்று போடுவேனா, நீ அந்த தாயாக இருந்து வளர்ப்பையா? எப்படி? என்ன? சரி மாமா, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கறத உறுதிப்படுத்துறதுக்காக டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். அப்பதான் நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியும். நீங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் மலடிங்கிறத உறுதிப்படுத்தணும் மாமா. ஆமா, துளசி அக்கா சொல்றது சரிதான். ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சர்டிபிகேட் வாங்கிட்டா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஊரில் எத்தனையோ சின்ன வீடு வச்சு திரியிறேன். அதெல்லாம் அதிகமா பணம் வச்சிருக்கவங்க பண்றது. பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு காசை கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. சட்டப்படி முதல் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நிரூபிச்சாதான் 2வது கல்யாணம் பண்ண முடியும். சரி விடு, 2 டார்லிங்கும் ஆசைப்படுறீங்க, ஆஸ்பத்திரிக்கு போகலாம். சாப்பாடு எடு.